எல்லோருக்கும் வணக்கம். ஒருத்தர் ஏன் மது போதையில ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவா போடுறேன். இந்த 2ஆம் இடம் வந்து வாய குறிக்கக்கூடிய இடம். சொல்லு, வாக்கு, பலிதம் எல்லாமே கல்வி எல்லாம் சொல்ற மாரி, அதே மாரி வாய குறிக்கக்கூடிய இடமும் 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடத்து அதிபதி ஈவன் சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் சரி, சந்திரனின் சாரம் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பா அவன் போதைக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுவாப்ல. அப்படிங்கிற ஒரு நான் நிறைய ஆய்வுகள் பண்ணதில் கண்டுபிடிச்சிருந்தது. ஈவன் 2ஆம் இப்போ ஒரு தனுசு லக்கணம்னு வச்சுக்கோங்க. 2 குடையவன் யார்? சனி. சனி சும்மாவே வில்லங்கம் முடிச்சாள். அவர் வந்து திருவோண நட்சத்திரமான சந்திரனின் சாரம் வாங்கியிருந்தாலோ, 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருந்தார். சந்திரனின் சாரம் வாங்கியிருந்தாலும் அவர் ஒரு ஒரு அளவுக்கு போதையில் இருக்கக்கூடிய அளவு பெரிய அளவில் அப்பப்போ சாப்பிடக்கூடியவராக இருப்பார். அதே 2ஆம் இடத்து அதிபதி ரோகிணி நட்சத்திரமான தன்னுடைய வீட்டுக்கு 6ஆம் இடமான இடத்துல இருக்கல 2ஆம் இடமும் கெட்டு போய் சந்திரனின் சாரமும் வாங்கியிருந்தா கண்டிப்பாக அவர் முழு போதைக்கு அடிக்ட் ஆகுவார். எந்த ஒரு குடும்ப பற்று எதுவுமே இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்களோட பகை எல்லாமே சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை, எல்லோரோடையும் விரோதம் பகைகளை கண்டாருக்குமே சம்பாதிக்கிறத கொடுத்து ஏமாற வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் வரும். அதே 2ஆம் இடத்து அதிபதியான சனி தனுசு லக்கணத்துக்கும் இது பொதுவான கருத்து தான். 2ஆம் இடத்து அதிபதி ஈவன் கன்னியில் போய் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அதுவும் போதைக்கு அடிக்டார். ஏன்னா அவன் அஷ்டமாதிபதிங்கிற சூழ்நிலை ஒன்று வரும். 8 குடியவனோட சாரம் வாங்கி நிற்கிறாருங்கிற அதே இது சந்திரனி சாரம் வாங்கையில் கண்டிப்பாக அவர் போதைக்கு, ஆனால் தொழில் வளர்ச்சி அதெல்லாம் இருக்கும், சம்பாத்தியம்லாம் இருக்கும், அதில் வருமானத்தையும் ஈட்டுனாலும் ஏதோ ஒரு வழியில் அவர் அந்த போதைங்கிற சூழ்நிலைக்கு வரும். இப்போ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, அவர்கள் தான் மனசு வைக்கணும். அவர்கள் மனசு வைத்தால் மட்டும்தான் அந்த போதையிலேருந்து அவர் விடுபட முடியும். மற்றபடி நீங்கள் என்னத்தான் சொல்லி அதை குடிக்காத வைக்காதுன்னா அவராக முடிவெடுக்க நமக்கு குடும்பம் கொடுத்தணும் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் இந்த போதையிலேருந்து அவர் விடுபட முடியும். இது வந்து அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்கு 2 குடையவன் சந்திரனே 4ஆம் இடத்துல போய் உக்காந்துருந்தாலும் அஸ்த நட்சத்திரத்தில் சாரம் வாங்கியிருந்தாலும் வரும் தான். அதே 8ஆம் இடத்துல போய் இருந்திருந்தாலும் வரும். இந்த மாதிரி போதை 12ஆம் இடத்துல இருந்திருந்தாலும் இது ரிஷபத்தில் போய் உட்காந்து சன்னுடைய சுயசாரம் வாங்கியிருந்தாலும் வரும். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனின் சாரம் வாங்கியிருக்கையில் போதைக்கு வழி செய்யும். இதை நீங்களாக தடுத்து கொள்ளணும். நன்றி.